சரி, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய அடையாளங்கள் இருக்கிறதா? சில மார்க்க அறிஞர்கள் சில அடையாளங்களையும் பட்டியல்படுத்தி இருக்கிறார்கள். அதுல முதலாவது, இது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கும் என்றிருந்தால் அதனுடைய முதலாவது அடையாளம் எழுதுகின்றார்கள், கூவத்துல் இஷா. அன்றைய நாள் இரவு, இன்றைக்கு நாள் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தா இன்றைய நைட், இன்றைய இரவு ஒரு விதமான வித்தியாசமான வெளிச்சம், ஜோதி பூமியில இரவு நேரங்கள்ல இருக்கும், இருந்து கொண்டிருக்கும். ஒரு பிரகாசம் இருந்து கொண்டிருக்கும், வித்தியாசமான பிரகாசம் இருந்து கொண்டிருக்கும். முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ரிவாயத் என்று நான் நினைக்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அமாரத லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தா அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இதாஅத்து பல்ஜத்தின். இதாஅத்து பல்ஜா என்று சொன்னா, அந்த சுபஹுடைய நேரத்துல நாங்க எழும்பினா ஒரு விதமான வித்தியாசமான ஒரு வெளிச்சம் பூமிக்கு வாரத்தை எங்களுக்கு பார்க்கறதுக்கு இயலும். அதாவது அந்த நேரத்துல இருக்கும். அந்த வெளிச்சம் பூமியில என்ன செய்யும்? இருந்து கொண்டிருக்கும். இப்படியாப்பட்ட ஒரு வித்தியாசமான வெளிச்சம் இருந்தா அது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம் என்பதை மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக முதலாவதாக எடுத்தெழுதி இருக்கிறாங்க. இது முதலாவது அடையாளம். இரண்டாவது எழுதுறாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தா இரண்டாவது அடையாளம் துமனீனத்துல் கல்ப். எங்களோட உள்ளங்கள் இருக்குதானே, எங்களுடைய உள்ளங்கள் பதற்றம் இல்லாம ஒரு அமைதியான தன்மையோட எங்களுடைய உள்ளங்கள் இருக்கும். எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தாலும் உள்ளம் நிம்மதியாக இருக்கும். உள்ளம் நிம்மதியாக இருக்கும் என்றிருந்தா, மக்கள் நிம்மதியாக அமல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்கண்டா, அந்த நிலைமை உண்டாகிச்சுண்டா அது லைலத்துல் கத்ருடைய அடையாளமாக இருக்கலாம். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அந்த ஃபஜ்ருடைய அந்த ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் அந்த நிம்மதியான தன்மை இருந்து கொண்டே இருக்கும். இந்த சலாம் என்ற வார்த்தைக்கு சில மார்க்க அறிஞர்கள் தஃப்சீர் செய்யும் பொழுது, அதாவது துமனீனத்துல் கல்ப், அந்த உள நிம்மதி, ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய அந்த நேரம் வரும் வரைக்கும் அந்த நிம்மதியான தன்மை உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கும். இந்த தன்மை இருக்கும் என்றிருந்தா உண்மையிலேயே இது லைலத்துல் கத்ருடைய பல அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் என்பதை மார்க்க அறிஞர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். மூன்றாவதாக எழுதுறாங்க, இன்ஷிராஹு சதுர், உள்ளம் விரிவடையும். உள்ளம் விரிவடைகிறதா, உள்ளம் விரிவாகிறதுண்டா, இப்ப அன்றைக்கு நாள் எப்படி இருக்கும்டா, ஏனைய சோடிகள் எல்லாம் இல்லாமலாகி அந்த நிம்மதியும் உள்ளத்துக்கு வந்து, ஏனைய 11 மாதங்கள்லையும் நான் நல்ல அமல்களை செய்யணுமே என்ற அந்த பட்டியலை எங்களோட உள்ளம் தேடும் என்றிருந்தா, உள்ளம் அடே ஏனைய இந்த 11 மாதங்கள்ல நான் பாவம் செய்யாம, ஏனைய எல்லா கையால, என்னுடைய கண்ணால, என்னுடைய உடம்பால ஏனைய 11 மாதங்கள்லையும் பாவம் நடக்க கூடாது என்ற உணர்வு என்னோட உள்ளத்துல உண்டாகும் என்றிருந்தா, இது உண்மையிலேயே லைலத்துல் கத்ருடைய மிகப்பெரிய அடையாளங்கள்ல உண்டு. நான்காவதாக எழுதுறாங்க,
அர்ரியாஹு தகூனு ஃபீஹா சாக்கினத்தன். அந்த இரவுல காற்று அமைதியாக இருக்கும், காற்று வீசும். ஏனைய நாட்கள்ல போல காற்று வீசும். ஆனா சாக்கினத்தன், இந்த காற்று அமைதியாக இருக்கும், சத்தம் இல்லாம. அந்த தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த காற்று அந்த கூதல் கிளைமேட்டோட, அந்த கூதல் தன்மையோட அந்த அமைதியாக காற்று வீசும் என்றிருந்தா, காற்று வீசி சில மலை துளிகள் பெய்யும் என்றிருந்தா, சாரல் அல்லது மலை துளிகள் பெய்யும் என்றிருந்தா, உண்மையிலேயே இது லைலத்துல் கத்ருடைய 4வது அடையாளம் என்பதாக சில மார்க்க அறிஞர்கள் எடுத்தெழுதும் பொழுது இதனையும் எழுதியிருக்கிறார்கள். 5வதாக சொல்கின்றார்கள், தத்லுஉ ஷம்ஸ் ஃபீ ஸபாஹிஹா பைதாஅ லைஸ லஹா ஷிஆஉன். அடுத்த நாள் காலையில, லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தா அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமாகும் பொழுது சூரியன்ல ஒரு விதமான வெளிச்ச வெண்மை, வெள்ளை வெண்மைத்தன்மை வெளியாகும். லைஸ லஹா ஷிஆஉன், அதற்கு கதிர்வீச்சு இருக்க மாட்டாது. இப்ப மற்ற நேரங்கள்ல சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்துல ஒரு விதமான கதிர்வீச்சு இருக்கும். அதை நாங்க வீடுகள்ல நாங்க பார்த்திருப்போம், ஏனைய இடங்கள்ல நாங்க பார்த்திருப்போம். ஆனா லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தா அன்றைக்கு நாள் சூரியன் உதயமாக கூடிய நேரத்துல சூரியன் வெண்மையாக இருக்கும், கதிர்வீச்சு இருக்க மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸிலையும் தெளிவுபடுத்தினாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,